சுவாமியே சரணமையப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மெஸ்மரைசிங். ஒரு புல்லரிக்கிற கோவில்னு சொல்லலாம். நான் வேர்ல்டுலேயே இருக்கிற லார்ட் ஐயப்பா, ஆல்மைட்டி லார்ட், ஒரு சுப்பீரியர், ஒரு பிரைமரி கடவுளான நம்மளுக்கு புடிச்ச அ கடவுள் ஐயப்பனோட 18 அவதாரம் இருக்கிற ஒரு கோவில். புண்ணிய கஷேத்திரம்னு சொல்லலாம். இத பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆ யூடியூப்ல தான் பார்த்தேன் அத பத்தி. அதோட ஃபவுண்டர் குருசாமி சந்திரமௌலி குருசாமி. ஆ திருப்பதியில சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரவுண்ட் ஒரு 4 கிலோமீட்டர், கீழ் திருப்பதியிலேருந்து 4 கிலோமீட்டர், 4 1/2 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா இருக்கு. பஸ் இருக்காது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆட்டோ, ஊபர் இதெல்லாம் அவைலபிள். அங்க இருக்கிற அஷ்டதச சாஸ்தா ஐயப்பன் டெம்பிள். அஷ்டதச சாஸ்தானாலே உங்களுக்கு அஷ்டனா 8, தசனா 10. சான்ஸ்கிரிட் மீனிங் 18 அவதாரம். அஷ்டதாச சாஸ்தான்னு இது புரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனா அது மீனிங் இல்ல. அஷ்டதச சாஸ்தா. ஆக்சுவலா சாஸ்தாவுக்கு உலகத்துல எண்ணிலடங்காத அவதாரம். இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஏகப்பட்ட அவதாரம் பெரிய பெரிய மகான்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ற மாரி அரவிந்த் சுப்பிரமணியம், சந்திரமௌலி குருசாமி அது மாரி. இவர் ஒரு பெரிய லார்ட் ஐயப்பனோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த கோவில் அவங்களோட ட்ரீம் டெம்பிளா. இதில அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஐயப்பன பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாரி அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ். கோவில் போனாலே அப்படியே புல்லரிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப ஒரு நெறைய தெரியாத ஃபேக்டர். ஐயப்பனோட அந்த க்ஷேத்திரம், அவரோட சன்னதிக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா, வெங்கடாஜலபதியோட அந்த நாமம் போட்டு இருக்கும். இந்த அபூர்வ சாஸ்தா பேக் சைடு ஐயப்பனோட சன்னதி. சபரிமலை மாரியே வச்சு பேக் சைடு வெங்கடாஜலபதி பெருமாளோட இது. இது பெருமாளுக்கா, ஐயப்பனுக்கான்னு ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மீனிங். நாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல மழையில போனோம். திருப்பதியில தரிசனம் பண்ணிட்டு வரப்ப அஷ்டதச சாஸ்தா கண்டிப்பா வரணும். ரூம்லேருந்து கிளம்பி வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லா பார்த்தீங்கன்னா, கோவில் அ 12:00 மூடிருவாங்க. வந்து பாருங்க.